நாம வணங்குற குலசாமி குல தெய்வம் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்குது? எத்தனையோ அங்காளி வங்காளி ஒரு மக்கள் இருக்காங்க, அவங்கள தேர்ந்தெடுக்க வேண்டியதானே? அவங்க மேலே வர வேண்டியதானே? ஏன் உங்கள் மேலே வருது? அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, சாமி வர்றதுக்கு என்னங்க தகுதி? சாமியை கும்பிட்டா போதும், சாமிக்கு நல்லா செஞ்சா போதும், அதானங்க தகுதி. வேற என்ன தகுதி? சாமி வர்றதுக்கு தகுதி அது மட்டும் அல்ல, தன்னலம் பார்க்காமல் பொதுநலம் பார்க்கிறது. தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றாம பொதுமக்களோட ஆசைகளை நிறைவேற்றது. நீதியாக, சத்தியமாக, உண்மையாக, நேர்மையாக நாளும் நடக்கிறது. அச்சப்படாம தீய வினைகளை கண்டு ஓடி ஒளியாம என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எதிர்த்து சண்டையிடுறது. உயிர் போனா போகட்டுமப்பா, என் உயிர் போனாலும் அந்த எல்லையில் இருக்க சாமிக்காக, அந்த சாமி எல்லா பல உயிர்களை காத்து நிற்கும்ல, பல தலைமுறை பிள்ளைகளை காத்து நிற்கும்ல, என் உயிர் போனா போகட்டும் அப்படின்னு நினைக்கிற நினப்புக்கு எல்லையில் சாமி இருக்கு. எல்லாரும் போல நாமும் ஏதோ போனோம் வந்தோம் சாமியை கும்பிட்டோம் அப்படின்னு இல்லாம தெய்வ நிலையை உணர்ந்து, தெய்வத்தோட சக்தியை புரிஞ்சு, தெய்வத்தோட தேவையை அறிஞ்சு, தெய்வத்தோட அம்சத்தை அறிஞ்சு, எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிற தெய்வத்தை பற்றின சிந்தனைகளையே நாளும் சிந்திக்கிற குணத்துக்கு. சரிங்க, சொந்த பந்தம் பகையாகி போச்சப்பா, சாமி வந்துச்சு, கோவிலுக்கு போனேன், சாமி ஆடுனேன், சொந்த பந்தத்துக்குள்ள பகை வந்துருச்சு, இனி எதுக்கப்பா, நமக்கு சொந்தம் தானப்பா முக்கியம், பந்தம் தானப்பா முக்கியம், 4 இடத்துக்கு போனா சொந்த பந்தம் தானே கை கொடுக்கும், சாமியா கை கொடுக்குது, இந்த சாமியை இன்னும் நான் சுமந்து ஆடுனேன், இன்னும் நினைச்சேன் அப்படின்னா என் சொந்தமெல்லாம் விட்டு போயிடும் அப்படின்னு நினைக்காம, சொந்த பந்தம் போனாலும் அந்த சொந்த பந்தங்களுக்கு நல்லது தானப்பா நடக்குது, அந்த சொந்த பந்தங்களுக்கு நல்லது நடக்கத்தானே நான் நிற்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் வேதனைப்படுறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு. இதுதான் சாமி வர்றதுக்குரிய தகுதிகள். இது மாதிரி எண்ணற்றதுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ ஒருத்தர் மேல சாமி வர்றதுக்குரிய தகுதிகள் என்ன? இத்தனை தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா சாமி வரும். சரிங்க, உங்களை ஏன் தேர்ந்தெடுக்குது? அப்ப இந்த தகுதிகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கா? இத்தனை தகுதிகள் இருந்தா தானங்க சாமி நம்மளை தேர்ந்தெடுக்கும். அப்ப இந்த தகுதிகள் இருக்கிறதுனால தானே உங்களை தேர்ந்தெடுக்குது. சரி, வேற என்ன காரணம்? சாமியை மலை போல நம்புறனப்பா, இந்த காலத்துல போற இடம் வார இடம் ஓடி ஓடி எங்கேயும் போகாம ஏன் சாமியை மலை போல நம்புறேன், சாமி பிணமா கிடந்தாலும் அந்த சாமி ஒரு நாள் மலை போல எந்திரிச்சோரு என்னை காக்கும்னு நம்பிக்கையோட அந்த சாமியை நான் வணங்கி வர்றேன் அப்படின்னு சாமி மேல வைக்கிற பெரும் நம்பிக்கைக்கு. சரி, இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அந்த சாமி உங்களை தேர்ந்தெடுக்குது. சரி, சாமி வந்துருச்சு, சாமி வரும்போது நிறைய சங்கடங்களும் வருதே, நிறைய கஷ்ட நஷ்டங்களும் வருதே, குடும்பத்துல குழப்பங்கள் வருதே, நிறைய தீய வினைகளும் சாடுதே, சண்டையிட முடியலையே, என்னை நானே இழந்துருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருதே அப்படின்னு எல்லாத்தையும் சகிச்சு நிற்கிற அந்த தேகத்துக்கு தான் அந்த சாமி, அந்த தேகமா நீங்க இருக்கிறதுனால தான் அந்த சாமி உங்களை தேர்ந்தெடுக்குது. எப்பா, சத்தியமான விஷயமா இருந்தா முன்ன வச்ச காலை முன்ன வைக்கக்கூடாதுல்ல? ஏன் நலனை விட அந்த எல்லையில் இருக்க தெய்வ நலனை, தெய்வத்தை வலிமைப்படுத்த, தெய்வத்தை சக்தியூட்ட, அந்த தெய்வத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையை எல்லா மக்களுக்கும் அதிகரிக்க, அந்த தெய்வத்தை வணங்குற எல்லா சனங்களுக்கும் தேவையான வசதிகளை உருவாக்கி கொடுக்க, தெய்வத்தில் இருக்க பெண் தெய்வங்களை பாதுகாக்க வலிமையான தேகமா நீங்க இருக்கிறதுனாலதான் அந்த சாமி உங்களை தேர்ந்தெடுக்குது. சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க சொன்னதெல்லாம் தெரிஞ்சதுதாங்க, இதுல என்னங்க அந்த பதிவுல நீங்க புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு விஷயம் இருக்கு, உங்க மேல சாமி இது மாதிரி உங்களை தேர்ந்தெடுத்துருச்சு அப்படின்னா அந்த சாமி உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். எப்படி பேச ஆரம்பிக்கும்? நல்லதையும் சரி கெட்டதையும் சரி, என் ஆத்தா
ஏப்பா காலம் போன கடைசியில நீ எனக்கு கஞ்சி ஊத்தணும், உன்னை விட்டா வேற யாரப்பா எனக்கு இருக்கா அப்படின்னு என் ஆத்தா என்கிட்ட கேட்கிற மாதிரி என் சாமி என்கிட்ட கேட்கும். என்னைய நம்பும். என்னங்க சாமி மனுஷனை நம்புமா? நம்புங்க. குலசாமி நம்பும். அதோட வாகனத்தை தயார்படுத்தும், அந்த வாகனத்தை எதிர்பார்க்கும், அந்த வாகனத்துக்கு வல்லமையா காலம் மனுஷனுக்கு மனுஷன் நின்று பேசினா தானே ஒரு சில விஷயங்களை புரிய வைக்க முடியுது. 10 சனம் இருக்கு, 10 சனத்துக்கும் சாமி போய் பேசுச்சுன்னா 10 சனமும் சாமி பேசுனதை உண்மைத்தன்மையை வெளியே சொல்லிடுமா? ஒரு கும்பல ஒரு 100 தலைக்கட்டு இருக்கு அப்படின்னா 100 தலைக்கட்டுலயும் அந்த சாமி பேசுது அப்படின்னா எத்தனை தலைக்கட்டு வெளியே வந்து என் சாமி பேசுச்சு, இது மாதிரி காட்டுச்சு, இது மாதிரி சொல்லுச்சுன்னு எத்தனை சனம் சொல்லுது? கடந்து போகுதுல்ல. அதெல்லாம் மீறி உரிமையோட தன்னுடைய வாகனத்தை நம்பி தன்னுடைய நிலைய அந்த சாமி வெளிப்படுத்தும். அப்ப உங்க மேல சாமி வருது அப்படின்னா அந்த சாமி உங்க மேல வைக்கிற நம்பிக்கை உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த சாமி உங்க மூலியமா ஒரு சில நல்ல விஷயங்களை அரங்கேற்ற அந்த சாமி உங்களுக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்குது அப்படின்னா, ஏப்பா உன்னைய நம்பி வர்ற சனங்களை நீ காத்து நிக்கணும்டா, நீ மலை போல நீ நிக்கணும். அப்படி நின்னாத்தானப்பா நீயே நானா வர்ற மக்களை காத்து நிக்க முடியும் அப்படிங்கிறதுனால. அப்ப ஒரு சாதாரண மனுஷனை ஒரு சாமி தேர்ந்தெடுக்க பல காரணங்கள் இருக்கு, பல 100 காரணங்கள் இருக்கு. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்க தெய்வத்துக்கு நெருக்கமான ஒரு மக்கள். ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் சரித்தேன், ஆனா நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்களே, என் மேல வர்ற சாமியை நம்ப மாட்டாங்களே. நான் நினைக்கிறேன் எனக்கு புரியுது, என் சாமி பேசுது அப்படின்னு பொய்யா இல்லை, போலியா இல்லை, உண்மையா நேர்மையா அந்த சாமி என்கிட்ட பேசுது பழகுது, அதெல்லாம் சரித்தானப்பா. நான் சொல்றத யாரும் கேட்க மாட்டாங்களே, நான் சொல்றத யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே, என்ன என் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்களே, அதுக்கு என்னையா செய்யுது? எங்க சாமியே போய் நின்னாலும் இது சாமி இல்லை பேயின்னு சொல்ற சனங்களுக்கு மத்தியில சாமியை சுமந்து சாமி சொல்லுது அப்படின்னு நீங்க போய் ஒரு சில காரணங்களை சொல்லும்போது உடனே ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. 10 விரல் ஒண்ணா இருக்கிறது இல்லைல்ல. அப்ப உங்களுக்கு அது மாதிரி கேள்விகளை முன்வைக்கிற மக்களுக்கு நான் சொல்ற பதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இட்ட கட்டளை, உங்களுக்கு கொடுத்த பணி, உங்களோட சத்தியமான வழி, எது நடந்தாலும் பரவாயில்ல, மக்க ஏளனமா பார்த்தாலும் பரவாயில்ல, மக்க என்னடா ஒரு கிறுக்கனா இருக்கான், என்னடா இவ இப்படி இருக்காளே, கேணச்சியா இருக்காளேன்னு எத்தனை பேரை உங்களுக்கு சூடுனாலும் அதை மறந்து தெய்வத்துக்காக, அந்த தெய்வத்தை காக்கிற மக்களுக்காக நீங்க நின்றுதான் ஆகணும். அதனாலதான் சாமியாடிங்கிறது ஒரு வாகனம். சாமிங்கிறது சாதாரண ஏதோ ஆடி பாடி ஏதோ நல்லா மாலை மரியாதைகளை சூடி போறதுக்காக சாமி வர்றது அல்ல. சாமி வர்றதுங்கிறது ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக, நன்மக்களுக்காக. சரி, அப்படி இருக்கிற அந்த சனங்க அந்த சாமி உங்களை தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னா இத்தனை எல்லாம் நீங்க தாண்டி வரணும். இத்தனையெல்லாம் தாண்டி வர முடியலையேங்க. அப்படியே வந்தாலும் ஒண்ணு இல்லாட்டாலும் ஒண்ணு வந்துருதே. மனம் சிதைவு ஏற்படுது, உளவியலா மாற்றம் ஏற்படுது, உடம்புல ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுது, இருக்கிற சனம் கூடி வரலையே, இருக்கிற சனமும் விட்டு விலகுதே, குடும்பத்துல கட்டிய மனைவி கட்டிய புருஷன் பெற்ற பிள்ளைகள் கூட நம்ப மறுக்குதே, ஏளனமா பார்க்குது, எகத்தாளமா பார்க்குது. எந்த காலத்துல எந்த சாமி ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு பொய்யா போலியா ஒரு பொம்மையா சித்தரிக்குதே. இதெல்லாம் இருக்கு, யதார்த்தம் தான். இதெல்லாம் தாண்டணும். அப்ப தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு சொல்ற இந்த பதிவின் மூலமா உங்களை சாமி தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னா அந்த சாமி உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு சரியா இருங்க. ஊரு உலகம் இந்த பிரளயமே திரண்டு வந்தாலும் உங்க மனசாட்சிக்கு உங்க மேல வர்ற சாமிக்கு உண்மையா இருங்க. முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அந்த சாமி பார்த்துக்க விட்டுருங்க. பட்டு திருந்தணும் அப்படின்னா பட்டுத்தானங்க ஆகணும். அது படவே கூடாதுன்னு தான் சாமியாடி வரும் மக்களை வச்சு நல்ல ஒரு இது மாதிரி செயல்களை புரிய வைக்க. அதை புரியாதவங்க அறியாதவங்க
அதை கண்டு காணாம போனவங்க பட்டாத்தானே தெரியும். பட்டாங்கன்னா ஒரு இழப்பு ஏற்பட்டுருமே. ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்னங்க பயன்? ஒரு உயிர் போயிருச்சு, ஒரு சரியான நிலை இல்லாம போயிருச்சு அப்படின்னா அதை சரி பண்ண முடியுமா? அதுக்கு தான் சாமி துடியா துடிக்கும். அதுக்கு தான் சாமியாடிகளை பம்பரமா சுற்ற வைக்கும். சாமிங்கிறது நாம வணங்குற சாமி நிலையானதுங்க. மனுஷன் தேகம் நாம மாறுவோம். இன்னைக்கு ஒரு சாமி ஆடுவோம், நாளைக்கு இன்னொரு தேகம் அந்த சாமி ஆடும், நாளன்னைக்கு என் பிள்ளை ஆடுவேன், பேரை ஆடுவேன், கொள்ளு பேரை ஆடுவேன். ஆனா அந்த சாமி ஒண்ணுதான். அந்த சாமி ஒரே சாமி தான். அந்த கும்பவே பாதுகாக்கணும். அந்த தொப்புள் கொடி பரம்பரை வம்சா வழியவே பாதுகாக்கணும். அந்த சாமி உங்களுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா எத்தனை இடையூறுகள் வந்தாலும், எத்தனை மன கஷ்டம் வந்தாலும், உங்களை நீங்களே இழந்தாலும், உங்கள் உயிரே பறிபோனாலும் கவலைப்படாதீங்க. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தானங்க அந்த சாமி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய அந்த ரத்தின குணம், உங்களுடைய அந்த கள்ளமில்லாத ஒரு குழந்தை போன்ற எல்லாத்தையும் நம்பி அணைக்கிற அந்த அரவணைப்பு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எதிரிய கூட பெத்த பிள்ளையா ஒருதாய் பெற்ற பிள்ளை போல பார்க்கிற அந்த பண்பு, நாம கஷ்டப்பட்டாலும் அந்த எல்லையில வர்ற மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அடுத்தவங்களுக்காக நீங்க விடுற கண்ணீர் வேதனை, இதுக்காகத்தானங்க அந்த சாமி உங்களை தொற்றுக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. அப்ப இந்த தேகம் உங்களுக்கானது அல்ல, உங்க தெய்வத்துக்கானது. அந்த தெய்வத்தை நம்பி நிக்கிற மக்களுக்கானது. நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். எத்தனையோ இடையூறுகள் வரும். எதுவாக இருந்தாலும் உயிர் போற வரைக்கும் போராடுங்க. உயிர் போற வரைக்கும் போராடுங்க. தப்பே கிடையாது. பைத்தியமா உங்களை ஒரு பெயரை சூட்டி உங்களை ஒதுக்கி வச்சாலும் போராடுங்க. யாருக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த இயற்கைக்கு தெரியும்ல. அந்த இயற்கையில நீரா நெருப்பா காற்றா ஆகாயமா இருக்கிற அந்த தெய்வத்துக்கு தெரியும்ல. விட்டுறாதீங்க. அதனாலதான் அந்த சாமி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. கடைசி வரைக்கும் உறுதியோட, நம்பிக்கையோட, மன நிறைவோட, மகிழ்வோட அந்த சாமியை கொண்டு செலுத்தி வாங்க. இட்ட கட்டளையை நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.